நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜலாட வச்சு மஞ்சா தண்ணி ஊத்த போறேன். அதுக்கு தான் 10,000 ரூபாய் கேட்டேன். என் நாய பிரெண்டெல்லாம் சரக்கு அடிக்கிற பாத்தீங்க. ஆமாங்க, எல்லாத்துக்கும் சரக்கு தாங்க. ஆமா, என்ன உள்ள பொண்ணு கத்துறா பாயிலா கற்பாயிச்சானா பாயிலா உடுங்கடா உடுங்கடா பசங்க அப்பா உள்ள போறாங்களே, என்ன ஆச்சு? அவன் உன்னை கற்பாயிச்சான். ஒரு கொலை நடக்குது, போலீஸ்கார் பணத்தை எந்த பேர் கத்தியில குத்தானா, எவ்வளவு ரத்தம் வந்துச்சு, அது புது கத்தியா பழைய கத்தியா கைரா கத்தியா செக் பண்ண மாட்டாங்க. அது பார்த்தா நானும் செக் பண்ணிக்கிறேன். கத்தி போச்சு, ரத்தம் வந்தா வரலையா, எடுத்து உடம்பு கட்டிய ஐயா என்ன கேட்டாங்க? பொம்பளை கருப்பு போய் பார்த்து அதுக்கு என்ன நானு சொல்றது அப்படிதான் நடக்குது. போய் பாருன்னு சொன்னேன். போடுறிய அதுக்கு என்னமா பேசுறாங்க தமிழ் அதெல்லாம் இல்லங்க. அப்படி கருப்பா இருக்கிற அளவுக்கு அப்படி யாரும் உள்ள ஆள் இல்லைன்னு கத்தின்னு வந்துக்கிறான். நாட்டி ஆடும்போது பணம் கொடுத்தாங்க, தான் வச்சேன். இது எந்த வாங்கி துணை பையன், பேர்த்த பையன், அம்புக்கு ஆலமரம், பொறுமைக்கு பிள்ளை மரம், கொட்ட பையன், ஆண்ட மேல பார்த்து போட்டு போயினாரு. சுற்றத்துல ஆண்ட பார்த்து போமா, ஆண்ட பார்த்து போ, நீ ஆண்ட பார்த்து அடாதப்பா. ஆண்ட மேல பார்த்து போட பணம் வரும். அப்ப நான் கேளு போ, எனக்கு பணம் என்னன்னா கண்டுபிடிச்சாரு. அடாதம்மா ஐயா கண்டுபிடிப்பாரு. பணத்தை யார் எடுத்திருப்பாரு தெரியலையே. ஐயா வந்துட்டு ஐயா 2 பேர் மேலதான் சந்தேகம். அப்படியா? இல்ல பந்த சம்பாதிச்சு நான் தான் பண்ண போறேன். ஐயா பணம் மட்டும் கிடைக்கல, நான் முட்டை மந்திரம் வைப்பேன். முட்டை மந்திரமா? ஆமா. ஐயோ வெக்கித்தா வைக்கிற நாட்டுக்கோழி முட்டை மந்திரமா வை, அதான் உடம்பு நல்லா இருக்கும். வெக்கித்தா வைக்கிற 2 தக்காளி 2 வெங்காயம் அது சூரிய மந்திரம் வைக்கிறதா அது போய் சாப்பிடுறேன். உன்னை எதுல ஆயிடு போகுது சாப்பிட்டு சேர்த்தா போச்சு. எனக்கு தெரியுமா நாட்டியா இருக்கா இந்த வைத்திய கழுவுற நாட்டில் பீ இருக்கிறாங்க. அதான் சொல்றேன், திருத்துறா நாட்டியாடி சம்பாதிச்சு வைத்த கழுவுகிறேன்னு சொல்லுவதை விட வைத்தர் ஒப்புகிறேன்னு சொல்வது சாலத்து. ஆமா ஆமா, சாப்பாடு போடாங்களே மொத வீட்டுல போய் கேட்டா தெரியும் யார் ஒரு இலை யார் 4 இலைன்னு. இலை இழுப்பது முக்கியம் கிடையாது, கொட்டுவது தான் முக்கியம். அதை கொட்டலாம் பல நோய் வரும். செக் பண்ணுவோம். செக் பண்ணேன். ஓட்டியாமா உண்டியில விழுந்து கொஞ்சம் எடுத்து வச்சு நானு உண்டி பாக்குதாது உண்டி இல்ல ஸ்பீக்கர். ஐயோ ஸ்பீக்கர் ஆது. அப்ப மேலுக்கு தாம்பல் பேர் ஓ நான் சொம்பு சொட்டையாக்கிட்டேன். இது எங்க ஆயாது. அப்ப உண்டே புதுசா இருக்கு கூட சொட்டையாக்கிட்டேன். நல்ல சொம்பு நல்ல சொம்பு யூஸ் பண்ணே இருக்கணும், கலர் மாறிடும். குடும்பம் பண்ணி போட்டுட்டேன். இசைக்குருகார் எதற்கு உருகா, இசையால் பலர் மயங்க வைத்தவன்.
என் நாட்டு இப்பேற்பட்ட நாட்டியத்தை இதுவரை பார்க்கவே இல்லை. அதனால உனக்கு என்ன வேணும்? நாடு வேண்டுமா, நகர் வேண்டுமா, பொன் வேண்டுமா, பொருள் வேண்டுமா? உனக்கு என்ன வேண்டாம் வீட்டுக்காரர் வாரி 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 கொடுப்பாரு. தாராளமான மனசு. உனக்கு என்ன வேணும் நாட்டியத்துன்னு கேட்டான். அதுக்கு அவ்வளோ நீ அவ்வளோ அந்த பொண்ணு போய் கேட்டு பாருங்க. அது நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஐயா அழகாக சொல்லுமா. நான் அடுத்தது காரணம் என்ன தெரியுமா? இது வரைக்கும் என்ன வேணும்னு கேட்கறது கூட நாதி இல்லாம நீங்க கேட்க உடனே அப்படியே மனசு இருந்துச்சு. ஏன்னா உங்க மனசு பெருசுமா. அப்படியா இல்ல. அதனால எனக்கு அப்பா அம்மா யாருமே இல்ல. அப்படியா? நான் ஒரு அனாதையா யாரு என் நாட்டுல இல்ல. நான் தங்குற இடமே இப்போ பைபாஸ் புளிய ஆமா பைபாஸ் புளிமாத்தல் இருக்கிறாங்களா? இது ஒரு புராகிரம் வந்து வந்து ஆட்டு போவாங்க. போய் புளிமாத்தல் கண்டா 4 பேருக்கு வந்து கூப்பிடுவாங்க. பசங்க கூப்பிடுறாங்க. சொன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? நாலு பசங்க அங்க வந்து என்கிட்ட என்னால சொல்ல கூட முடியல. வாயே கூசுது. ஏன் புளி வாங்கி சாப்பிட்டியா? அதெல்லாம் சாப்பிடாதா, பல்லு கூசும். புளி மரமே அத்து போச்சு. எங்க புளி மரம் சொந்த மரம் யாரும் கிடையாதா? ஒரே மரத்துல இருக்காரு. யாரு அவர் இருக்காரு? அவர் தான். என்ன அவங்க சொந்த நானா? நீயா? அது யார் தெரியுமா? எங்க சித்து பொண்ணு என் லவர். சித்து பொண்ணு அப்புறம் லவர் லதிச்சா வேணும்டா. அவருக்கு சொல்ல தெரியல. நீ சொல்லுமா. நீ சொல்லு. அவரே எங்க பெரியப்பா பையனுக்கு தாய் மாமா வர. யாருக்கும் வர தெரியல. எல்லாம் மென்டல் பழகுது. பூச்சு பழகுது. மொத்தமா கீழே ஆகிடுங்க. யாருதான் யாரு என்னங்க நாட போறாங்க. துணி தூக்கிட்டு போயிடுவேன். ஞாபகம் இல்லையோ என்ன எனக்கா? எனக்கு இல்லைங்க மனசு கஷ்டமா வேலை கேட்கும் வேலை தயக்கம். நமக்கு ஒரு வேலைக்காரி வேணும் கேட்டுறியா? வருவாங்களா? என்னன்னா அவன் பாத்ரூம் நாங்க திட்டத்துக்கு பேர் என்ன? அரண்மனையில் மட்டும் வேலை. உண்ண உணவு இருக்க இடம் தனியா கெஸ்ட் ஹவுஸ் சாவிக்கே ஏஜென்ட் சாவி அப்பா எனக்கு இப்போ திருமண ஆசை கிடையாதுப்பா. நான் மகரன்னு போயிட்டு வரேன்ப்பா. அண்ணா போயிட்டு வரேன். சீக்கிரமா வா. நம்ம நாட்டுல எங்க ரிஷபத்தை படைத்தவன் பிரம்மா. பிரம்மாவின் மனைவியோ கலைவாணி. கலைவாணி கரத்தில் வீணை. வீணைக்கு உரியவன் நாரதன். நாரதன் செய்வதெல்லாம் கலகம். கலகத்தை படைத்தவன் தக்கன். தக்கன் மகளோ தாட்சாயின். தாட்சாணி கரத்திலோ கபாலம். கபாலத்துக்குரியதோர் உதிரம். உதிரத்துக்குரியவர் அரக்கர்கள். அரக்க செய்வதெல்லாம் அக்கிரமம். அக்கிரமத்தை அழிக்க சக்கரம். சக்கரத்துக்குரியவன் திருமால். திருமால் மார்பிலே தங்கிருப்பளோ மகாலட்சுமி.
இந்த மகாலட்சுமி பொருந்திய நமது கோயிலூர் கிராமத்திற்கு எங்களை அழைத்து வந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் முதற்க நன்றி வணக்கம். மாதத்திலே சிறந்தது மார்கழி, யாகத்திலே சிறந்த அஸ்வமேத யாகம், நதிகளிலே சிறந்தது கங்கை நதி, மலர்களிலே சிறந்தது செண்பகப்பூ, நெல்லுக்கடகு சின்னச்சம்பா, சொல்லுக்கடகு அரிச்சந்திரன், வில்லுக்கு அழகு விஜயன், கிராமத்து கடகு நமது கோயிலூர் கிராமம். இந்த கிராமத்திற்கென்று தனி சிறப்பும் இருக்கு. எங்களை போன்ற பல கலைஞர்கள் தோன்றிய மண்ணுக்கு எங்களை அழைத்து வந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் முதற்க நன்றி வணக்கம். சீரோங்கு உலகமெல்லாம் காத்து நிற்கும் அன்னையே, சீரோங்கு உலகமெல்லாம் காத்து நிற்கும் அன்னையே, பாரோகனு கோயில் கிராமத்திலே பரிமளிக்கும் அன்னையே, முன்னடி போற்றி போற்றி பூமியெல்லாம் காலோங்கி நல் விளைச்சல் வாய்த்திரவே, நம்மையெல்லாம் காத்து நிற்கும் பூத்து குலுங்கும் இம்மக்களை காத்துவரும் அன்னையே, உன்னடி போற்றி போற்றி தங்க தாமரை போல் வீற்றிருக்கும் நமது கிராம தலைவர் அவருக்கும், தாமரை இருக்கக்கூடிய கிராமத்து நண்பர்கள் அனைவருக்கும், அந்த இதழுக்குள் இருக்கக்கூடிய தேனை பருக வந்ததை போல் அலைகடல் திரண்டு வந்த எங்கள் ரத்தத்தின் ரத்தமான சொந்தங்கள் அனைவருக்கும், அரும்பாடுபட்டு அயராது உழைத்து இன்றைய திருவிழாவை மிக சீரும் தற்போர் நடையாற்றி வரக்கூடிய நமது ஆலயத்தின் தர்மகர்த்தாக்களும், இன்றைய விழா குழுவினர்களும், நமது கிராமத்து பொதுமக்களும், இன்றைய இளைஞருமாக ஒன்று சேர்ந்து திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்ட குறும்பூர் கிராமம் எங்கள் ராஜேஸ்வரி நாடகமன்ற குழுவை அன்பால் அழைத்து வந்து அறுசுவை உணவு கொடுத்து அமைதி காத்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களும் எங்கள் மன்றத்தை பாராட்டி 201 ரூபாயும், இங்கே தற்போது தவளை வைத்து ஆடிய ஆடல் அரசி போருடத்து காந்தபாளையத்தைச் சேர்ந்த சாரு என்று சொல்லக்கூடிய அருளுக்காக 101 ரூபாயும், ஆக மொத்தத்தில் 302 ரூபாய் வரி வழங்கினார்கள். நமது கிராமம் ஆள்போல் உழைத்து அருகுபோல் வேரோடி மூங்கில் போல் முதிர்ந்து நீண்டாயிலும் நிறைந்த செல்வத்தை பெற வேண்டும் என்று அன்னையை பிரார்த்தனை செய்கிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம். இந்த கழகத்தில் நாட்டு மக்களுக்காகவே அறியப்பெரிய வரங்களை வர வேண்டும் என்று அன்னை கருமாரியவளை என்னுடைய மந்திர சக்தினால் ஒரு பெண் உருவத்தை படைத்து கலா என்று பேச்சுட்டி சூரியபுரி நாட்டுக்கு அனுப்பினேன். சென்ற கோவிந்தம் காணவில்லை. நாட்டு இளவரசமா வந்தாங்க, டான்ஸ் குரூப் விட்டாங்க, நம்மளால இறக்கி விட்டு அருமை ஆச்சு. இன்னும் ஒண்ணு கேட்டாங்க, தங்க இடம் இருந்துச்சு, அங்கே தங்க இடம் கொடுத்தா மேல குத்துட்டாங்க. இனிமே நம்ம இன்னும் ஒண்ணு ஆட்சி செய்யலாம். இந்த நாளுக்காகத்தான் நாம் காத்து சொல்கிறாங்க. இனிமே என்ன செய்யணும்? கலாயிடத்தில் நான் சொல்வதை சொல்லுங்க, அப்படியே உரை சூரியவரி நாட்டை சேர்ந்த சூரியவர்மோ எந்த ஏழை மக்களை வைத்து கருமுள்ளு சொம்புள்ளி குத்தினோயோ, இனிதான் உனக்கு அழிவு ஆரம்பம். பாம்புக்கு பல்லுக்கு கொலைக்கிறா. இந்த ராஜநாகத்துக்கு உடம்பெல்லாம் விஷம் என்பது போக போக தெரியும். பொறுத்திருந்து பாருங்க, சூரியபுரி நாட்டுக்கு அழிவு வருகிறேன். மணிமகுடம் கொண்டது எனது அரசாங்கம், கொண்டது எனது அரசாங்கம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருப்பேன்.
ஆ ஆ லலலா 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 லலலா. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற கொள்கையோடு இதே நாட்டில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து அமரன் என்று மதித்து சீரு சிறப்புமாடு எவ்வித குறையில்லாமல் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். எனக்கோ ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை அபிராமியை பார்க்க வேண்டும். என் தங்கச்சியை பார்க்க வேண்டும் என்றால் ஆடி பாடிக்கொண்டே செல்ல வேண்டும். என்று சொன்னால் இந்த அவனியே வாய்த்துரைத்து இந்த கொடியேந்தி நான் நடந்தால் கடல் அலை என கூட்டம் வரும். இந்த அவரியே வாழ்த்து சொல்லும். நிலமுடியேந்தி நாம் நடந்த கடல் அலை என கூட்டம் வரும். 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 அம்பேத்கர் என்று சொன்னார்.
முத்தினால் செய்த நன்றி சிறிதனிலும் ஞானத்தின் மான பெரிது என்ற வள்ளுவரின் வார்த்தை கிடங்க. வணக்கம். நானோ ஏழ்மையான குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து அபிராமி என்ற பெருடைய ஆதரவு குறைவில்லாமல் வாழ்ந்து வருகிறேன். எனக்காக ஒரே ஒரு அண்ணன், ஒப்பற்ற அண்ணன். என்னுடைய அண்ணனோ எனக்காக விழுமையில் விழுத்து காத்து கொண்டிருப்பார். சீக்கிரமாக சென்று என் அண்ணனை பார்க்க வேண்டுமே. அண்ணா நம்மை போல நம்மை போல சொந்தம் கொள்ள அண்ணன் தங்க யாரும் இல்லை, அண்ணன் தங்க யாரும் இல்லை. பொன்மாலை நிலம் செய்யாதது நம் வாழ்வில் நிலம். எதற்கு அழைத்தேன் தெரியுமா? கன்னி பருவி நீங்கி மங்கு பெருட்டாய் காலகாலத்தில் நல்லது மாப்பிள்ளை பார்த்து திருமணத்தை முடித்து விட்டால் என் பாரம் குறைந்துவிடும். போத வாய முடுங்க அண்ணா. வந்ததும் வராதமா எனக்கு திருமணம் நாள் குறிக்கிறீங்க. எனக்கு என்னன்னா வயசாயிடுச்சு. எனக்கு இப்பொழுது திருமணமே வேண்டாம். கால நேரம் வரும்போது நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அண்ணா. நான் எதுக்காக திருமணம் வேண்டாம்னு சொல்றேன்? எதுக்குமா? இப்ப இருக்கிற ஆம்பளைங்களை யாருமே நம்பவே முடியலண்ணா. அதனால திருமணம் செஞ்சுட்டா உன் தங்கச்சி நான் தான் வேதனை படணும். அதனால எனக்கு வேணாம். நீ எங்க இருந்தாலும் நல்லா இருந்து எனக்கு அதுவே போதும். என் உயிரும் உடலும் நீதான். நீ இல்லை என்றால் நான் இல்லை, நான் இல்லை என்றால் நீ இல்லை. அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியா? இருந்தாலும் முதல்ல உங்களுக்கு திருமணம் அண்ணா. உனக்குதான் அண்ணா. முதல்ல உங்களுக்கு திருமணம் ஆகட்டும். உங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கட்டும். அவனும் வளர்ந்து வாலிபமான பிறகு அவனையே நான் திருமணம் செஞ்சுக்கிறேன். தங்கச்சி அபிராமி, நீ சொல்ல வார்த்தை வேடிக்கையும் இருக்கிறது, அதே சமயத்தில் வந்தே இருக்குது. அப்போ உனக்கு வயசு இருந்த மாவா ஒரு 70 ஆகும் அண்ணா. இருந்தாலும் பரவாயில்ல. ஆசை என்ன அண்ணா என் ஆசை என்ன? சின்ன வயசுல இருந்து என்ன தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் என்ன தாளாட்டி என்ன சீராட்டி வளர்த்தீங்க. தங்கச்சியை பார்த்திருக்கிறீங்க. இவ்வளவு நாள் இந்த தங்கச்சி இல்லாம எப்படி அண்ணா இருந்தீங்க? பணம் கேட்கவில்லை. இருந்தாலும் என்னுடைய அண்ணன் எங்க இருந்தாலும் நல்லபடியா கடவுள் புண்ணியத்துல நல்லா இருக்கணும்னு என் மனசார நான் நினைச்சுன்னு இருந்தேன். பாக்கலன்னா கூட ஒரு நாள் கூட நான் நினைக்காம இல்ல. எங்க அண்ணன் எப்பொழுதுமே நல்லா வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். எதிர்காலத்துல எங்க அண்ணன் சந்தோஷமா எனக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசெல்லாம் செய்யணும். கட்டி வச்சிருக்கேன். கண்டிப்பா செய்வேன். அண்ணா சின்ன வயசுல இருந்து என்னை எப்படி எல்லாம் வளர்த்தீங்க. இப்பொழுது நான் வளர்ந்து வாலிபமான பிறகு உங்களை பார்த்த உடனே எனக்கு விட்டு போவதற்கு மனசே வரலன்னா அண்ணன் கூட நான் எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும். நான் மனக்கு வட்டியை கட்டிட்டு இருக்க வேண்டும். அண்ணா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தகை பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக அன்பாக வளர்ந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அண்ணன் தகை பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக அன்பாக வளர்ந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. தந்தை முதல் கண்ணதில்லை, தாளாட்டு கேட்பதற்கு ஒரு நாளும் பறித்ததில்லை. தானாக வளர்ந்த பிள்ளை தங்கமென வளர்ந்த தங்கை
அன்பாக வளர்ந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பம் அண்ணா, நாளுக்கால் மண்டபம் போல் நாம் கொண்ட சொந்த மண்ணா. ரோஜாவின் இதழ்களை போல் மாறாத வாசம் அண்ணா. சொத்துக்கு சொத்தாக அண்ணத்தகை பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. அன்பாக வளர்ந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. சின்னத்துக்கு கடைசி தங்கை செல்லமாய் வளர்ந்த தங்கை. ரோஜாவின் இதழ்களை போல் மாறாத வாசம் அண்ணா. சொத்துக்கு சொத்தாக அண்ணத்தகை பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. அன்பாக வளர்ந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. இப்படி எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். அதான் விருப்பம். வந்த வேலை மறந்து விட்டு பார்த்தாயா தங்கச்சி, அதை பார்த்த ஆற்றங்கரை அங்கே சென்று தண்ணீர் கொண்டு வந்து சமைச்சு வை, நான் வேலை தேடி வரேன். போது வாய முடுங்க. ஒரு வருஷமா வேலைக்கு போறேன்னு இதே தான் சொல்றீங்க. இது வரைக்கும் ஒரு நாளும் வேலை தேடி போனது இல்ல. என்னைக்கு தான் நீங்க வேலைக்கு போவீங்க? கண்டிப்பா கிடைக்கும் அண்ணா, நீ சமைச்சு வை, நான் வந்துடுறேன். என்னைக்காவது வேலை தேடி வேலையோட வாங்க. கண்டிப்பா கிடைக்கும். நான் அதோ தெரியும் ஆத்துக்கு சென்று பொழுதோட தண்ணி கொண்டு வந்துருன்னா உங்களுக்காக பொறுப்போடு வரணும். உங்களுக்காக வழிமேல விழுவித்து காத்திருக்கேன். சீக்கிரம் வந்துருங்க. என் காதலி கனிமொழியை பார்க்க வேண்டுமே. கனிமொழி, அழகத்திலே உண்மையில ஆசை வச்சேனே. எப்பதான் வருவீரோ உள்ளம் இயங்குது, அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாங்குது. எப்பதான் வருவீரோ உள்ளம் இயங்குது, அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாங்குது.
எப்பத்தான் வருவீரோ உள்ள வேங்குது அந்த ஒரு நொடிக்காக உதிர் வாங்குது. என்ன என் காதல் இதயத்துக்கு வரணும் இன்னும் காணவில்லையே. அவர் வந்தா பேசவே கூட. அதான் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.